ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது ராஜம் ஆசிரியை குடும்ப கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திலே மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ் அடிகள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திரும்ப மல்லிகா குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த எஸ்.எம். பொன்னுத்துறை அவர்களுடைய 7ஆம் ஆண்டு நினைவாகவும், ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, அன்னையாம் தாய் திருச்சபை மங்கள வார்த்தை பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நாமும் கடவுளுடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்ற நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணித்து சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே,
உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப் பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய மற்றும் 8, 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயாம், தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதே, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப் பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். 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 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன்.
குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இறைவா இதோ நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைநிற்கச் செய்கிறார், முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தில்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரையே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராய் எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே மங்கள வார்த்தை பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய முன் அறிவிப்பு பெருவிழா என்று சொல்லப்படுகிறது. இந்த திருவிழா முக்கியமாக இந்த நாளிலே நாம் கொண்டாடுவதன் அர்த்தம் என்ன? தவ காலத்திலே ஆடம்பரம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஞாயிறு திருப்பலியில் கூட நாம் அல்லேலூயா பாடுவது இல்லை, உன்னதங்களிலே நாம் இசைப்பதில்லை. மாறாக இந்த மார்ச் 19ஆம் தேதியும் இந்த மார்ச் 25ஆம் தேதியும் நாம் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்ச் 25ஆம் தேதி இந்த திருவிழாவை நாம் கொண்டாடவில்லை என்றால் என்னவாகும்? கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. இன்றைய நாளிலிருந்து, அதாவது மார்ச் 25இலிருந்து நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆண்டவர் இயேசு குழந்தையாக அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இருக்கின்றார். இந்த உலகத்திலுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலே 9 மாதங்கள் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் கணக்க போட்டு பார்த்தோம் என்றால் 9 மாதங்கள் கழித்து, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? முதலாவதாக, நாம் குழப்பமுற்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். குழம்பி போன வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற முதல் செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகாசு மன்னனை பற்றி பார்க்கின்றோம். இந்த மன்னன் யாரோடு சேர்வது? இந்த நாடும் எனக்கு தொந்தரவாக இருக்கிறது, இந்த நாடும் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே யாராவது ஒரு நாடோடு சேர்ந்து கொண்டு நான் ஒரு நாட்டை எதிர்த்தேன் என்றால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவருடைய இறைவாக்கினர் ஆண்டவர் அவருக்கு உரைத்தக்கூடிய காட்சி, நீ யாரோடையும் சேராத, நீ ஆண்டவரை நம்பு. நீ குழம்பி போய் இருக்கிற, குழப்பமுற்ற வேளையில இருக்கிறாய், நீ யார் கூடயும் சேராத, ஆண்டவரோடு
நீ இணைந்து கொள், ஆண்டவரை நம்பு, அவர் உனக்கு நலமானதை செய்வாய் என்று இன்றைய நாளில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆகாசு மன்னன் மீண்டும் பயந்த சாபத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரே குறிப்பிடுகின்றார், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ குழப்பமுற்ற வேளையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மையப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பொழுது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொல்கிறார், அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியாவும் குழப்பமான சூழலிலே இருக்கின்றார். இந்த குழப்பமான சூழலிலே நான் எதை தேர்ந்தெடுப்பது? கபிரியேல் தூதர் வந்து நிற்கின்றார், ஆண்டவருடைய குழந்தையை நீ வயிற்றில் சுமக்க வேண்டும் என்பது, நான் கன்னி பெண், நான் எப்படி இப்படிப்பட்ட சூழலிலே நான் கருவுற்க இயலும் என்று சொல்லி குழப்பமான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை அவளை உறுதிப்படுத்துகின்றது, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழப்பமான சூழ்நிலையிலே நாம் அடைக்கலம் புக வேண்டியது நம் ஆண்டவரிடம் என்பதை அற்புதமாக இன்றைய பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் என்ன, அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைய நாளில் நமது விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், அல்லது பல நேரத்திலே நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்துக்காக, உறவுகளுக்காக, வசதி வாய்ப்புக்காக, கௌரவத்துக்காக பல நேரத்திலே நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அந்த விருப்பத்தை, அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எனவேதான் அன்னை மரியாள் குறிப்பிடுகின்றாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சாமி சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து என்னிடம் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டது, இனி நான் ஆண்டவருடைய பாதையிலே நான் பயணிப்பேன் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பெருவிழா நமக்கு இரண்டு அற்புதமான காரியத்தை முன்னிறுத்துகின்றது. எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். நம்மில் இருக்கும் ஆண்டவர் மிக பெரியவர். நம்மில் இருக்கும் ஆண்டவர் நம்ம எல்லா சூழலிலும் வழிநடத்தி வரக்கூடியவர். இரண்டாவதாக அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தந்தையாம் கடவுள் அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்னார். அவருடைய அன்பு தாய் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சரணடைந்தார். நாமும் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். நமது விருப்பத்தை நாம் உதறிவிடுவோம். ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறுகின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். காணிக்கை பாடல். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உழைப்பின் கனி இது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் நிறைவா. உழைப்பின் கனி இது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் நிறைவா. உமக்குகந்த பலியில் பலி பொருளாய் நிதம் தருவேன், ஏற்றிடுவாய்.
ஏற்றிடுவாய் தருவேன் ஏற்றிடுவாய் என் நிறைவா ஏற்றிடுவாய். அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திருச்சபை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வான தூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னி மரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னி மரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்று விளங்கச் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையை நிறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை
உரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இன்றைய கல்வாரி திருப்பலியிலே கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருமதி ராஜம் ஆசிரிய குடும்பத்தையும் திருமதி மல்லிகா குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ், மேலும் எஸ்எம் பொன்னுத்துறை மற்றும் யார் முனையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இம்மானுவேலாக நம்மோடு என்றும் தங்கும் கடவுள். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் கரமானது எந்தன் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு தரும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதிரி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதிரி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. நாளை மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும்.
மகாபரிஸ்தே சிவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதேமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.